நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய நண்பர்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த 2 லிங்க் தந்திருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் ஜிரோதா அக்கௌண்ட் வந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், டிமேட் அக்கௌண்ட். ஸோ அதனால் எளிய முறையில் ட்ரேட் பண்ணலாம். அதேமாதிரி டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் அப்டேட் வந்து நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத அப் டு டேட் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச கமெண்ட்ஸ் வந்து தந்துட்டுருப்பேன். ஸோ என்னோட பிஇபி லெவல்ஸ், அட்வான்ஸ் லெவலில் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கான உதாரணம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இதுதான் வந்து தமிழ் ட்ரேடிங் மஸ்ட் யூடியூப் சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலு. ஸோ எனக்கு வந்து வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது, இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஷேர் தந்துருந்தேன், ஷார்ட் டைம் ஷேர்ஸ் அப்படின்னு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பிஇபி லெவல்ஸ், பேங்க் நிஃப்டி சான்ஸ் டு கிரியேட் நியூ ஆல் டைம் ஹை அப்படின்னு போட்டிருப்பேன். ஆஃப்டர் தட் ஷார்ட் கவரிங் ரேலி ஆர் எல்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பாசிபிள் அப்படின்னு போட்டிருப்பேன். ஷார்ட் கவரிங் பண்ணாங்க அப்படின்னா யாரெல்லாம் செல் அடித்தாங்களோ அவங்களாம் வந்து பயந்துட்டு பேனிக் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பை பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து புதிய ஒரு உச்சத்தோட வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு ஒரு 7 பாயிண்ட் 4 பாயிண்ட்டு 7 பாயிண்ட் முன்னாடியே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டான். அதனால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துருப்பான். சரிங்களா? ஸோ பாருங்க, இது வந்து இந்த ஷேர் வந்து நான் காலையிலே தந்திருப்பேன். இன்ஃபினும் ஃபார்மா கெம் லிமிடெட்னு சொல்லி இந்த வந்து ஷேரை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி காலையில் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். காலையில் எத்தனை மணிக்கு? 9:06 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து மார்க்கெட்டை நான் சொல்லும்போது 233 ரூபா இருந்தான். சரிங்களா? இன்றைக்கி என்ன ஆயிருக்கான் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்கான்? அதே சேம் இதுதான். மார்க்கெட்டில் வந்து 277 ரூபா போயிருக்கான். சரிங்களா? அது வந்து சார்ட்டை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து அந்த சார்ட் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து 233 ரூபாயில் இருந்தவன் இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படியே ஓப்பன் ஆகிட்டு மேலே போனவன் 17% மேலே போயிருக்கான். சரிங்களா? ஸோ 42 ரூபா ஏறி இருக்கான். இந்த ஷேரை நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம லைவில் வந்து அப்டேட் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கால் சைடில் வந்து நல்ல மொமெண்டம் இருக்குது, நீங்கள் வந்து கால் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ 52,900 சிஇ அப்டேட்டுன்னு சொல்லி 9:20க்கு தந்திருப்போம் பாருங்கள். ஸோ 9:20க்கு எக்ஸாக்ட்லி டுக் சப்போர்ட் அட் பிஇபி லெவல். ஸோ கரெக்டாக வந்து 9:15க்கு ஓப்பன் ஆன உடனே நம்ம பிஇபி லெவலில் டச் பண்ணி என்ன ஒரு ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் தந்துருப்போம் பாருங்கள். மேலே வரையும் டார்கெட் வரையும் போயிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் 9:20க்குலாம் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபிபனாச்சி லெவலும் வந்து நம்ம லெவலில் எவ்வளோ அக்யூரேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது ஆல் டைம் ஹை வரைக்கும் பாருங்கள். கரெக்டாக மார்க் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதே 52,800 கால் ஆப்ஷனும் ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் லைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ 52,700 டீப் இன் த மணி. ஸோ இவனும் நம்ம லெவலை வந்து ஆல் டார்கெட் ஹிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து 217 மணி தந்திருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலே வந்து கீழே வந்து சுற்றிட்டு இருந்துப்போம். 53,000 பாருங்கள். 53,000 கரெக்டாக நம்ம பிபி லெவலுக்கு மேலே சப்போர்ட் வந்து S1ல் எடுத்துகிட்டு பிபி லெவல் மேலே வந்துட்டு 222 பாயிண்ட் தந்திருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து லைவ் அப்டேட் தந்திருப்போம் பாருங்கள். அகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான அதுலேயே வந்து இந்த சார்ட்லேயே வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி வச்சு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணி மேலே வந்தால் நீங்கள் அகைன் வந்து கால் சைடில் போகலான்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைவ் அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்கும் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக நம்ம லெவல்ஸை சப்போர்ட் எடுத்து கரெக்டாக மேலே போயிருப்பான். கரெக்டாக ஆல் டைம் ஹை வரையும் ரீச் ஆகிருப்பான். இது வந்து இந்த லெவல் எல்லாமே நான் நேற்று சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நான் தந்த லெவல்ஸும் நோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அந்த லெவல்ஸும் வந்து உங்களுக்கு ஓப்பன் வந்து கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி சினாரியோ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லெவலில் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து 303 வரைக்கும் 311 வரையும் வந்திருப்போம் பாருங்கள். 353 345 நான் தந்திருப்பேன். சரிங்களா?
இஃப் ஓப்பன் 53,000 ஆர் அபவ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ரேஞ்சிலே சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மன்னிக்கவும் 915 935. ஸோ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே புல்லிஷ் மூமெண்ட்டாக வந்திருப்பான். சரிங்களா? ரவுண்டு வேல்யூவாக 53,000 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் இங்கே தந்திருக்கிறது கேப் அப் ஓப்பன் அப்படின்னா 345 தந்திருப்போம் பாருங்கள். அதுக்கு தாண்டி பிரேக் பண்ணி மேலே போய் தான் 461 வரையும் போயிருக்கணும். பட் மார்க்கெட் வந்து 345 நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கேன் பாருங்கள் 353. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டான். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட்லேயே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகுது. சரிங்களா? ஸோ பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னா 52,700 கால் ஆப்ஷனோட மொமெண்டம். ஸோ நம்ம பிஇபி லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட். ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். மீண்டும் வெள்ளிக்கிழமைக்கான நாளைக்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.